Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவா திருமணத்தை எந்த காலகட்டத்தில் செய்யலாம்னு ஜோசியர்லாம் சொல்றாங்கன்னா, ஒத்தப்பட வயசுல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது சரியா இல்லையான்னு யோசனை பார்த்து செய்யுங்க. அதாவது ரெட்டப்படை இல்ல பொதுவா கல்யாணமே ரெட்டப்படையில செய்யக்கூடாது, ஒத்தப்படையில தான் செய்யணுமாங்க. அது தவறு, முற்றிலும் தவறுது. மூலநூல்ல சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி இறந்த பிறகு ஒரு வருஷத்துல இல்லைன்னா 3வது வருஷம் 5வது வருஷம் செய்யலாம்னு சொல்லி இருக்குது. முதல் திருமணத்தை ஒத்தப்படையிலேயே ரெட்டப்படையிலேயே செய்யலாம்னு சொல்லவே கிடையாது. ஆனா எல்லா ஜோசியர்காரங்க 26ல பண்ணக்கூடாது, 28ல பண்ணக்கூடாது, 30ல பண்ணக்கூடாதுன்னு லேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது தவறு. ஏன்னா உங்களுக்கு எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு பாருங்க, மூலநூல்ல கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா 2வது திருமணம், முதல் மனைவி இறந்து 2வது திருமணம் பண்ணும்போது தான் முதல் வருஷத்துலயோ 3வது வருஷத்துலயோ 5வது வருஷத்துலயே செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கிடையாது. அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தோஷம் இல்லாத நட்சத்திரம்னு சொல்றாங்க. மிருகசீரிடம், மகம், அனுசம், சுவாதி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்திராடம், உத்திரட்டாதி, பூராடம், இந்த 4 மொத்தம் 8 நட்சத்திரமும் தோஷம் இல்லாத நட்சத்திரம். தோஷம் இல்லைன்னா என்ன தோஷம்னா, திருமணம் பொறுத்தது பாக்குறோம். தினம், ரஜ்ஜு, கணம், இதே மாதிரி மெயினா 5 தோஷம் இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்து கண்டிப்பா பண்ணணும். எல்லாருமே பார்த்துக்கிட்டு இந்த பொருத்தம் இல்ல அந்த பொருத்தம் இல்லைன்னு மொத்தத்துல தள்ளக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 18 நட்சத்திரத்துக்கு ஏக நட்சத்திரம் பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாராபலம், சந்திரபலம் சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா தேய்பிரைக்கு தாராபலத்தையும் அதை சந்திரபலத்தை வளர்பிழையிலையும் பயன்படுத்தலாம். அது நல்லது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போகணும்னா, உங்களுக்கு நவகிரக தோஷம் இருக்கும். ஒரு குடும்பத்தோட கோயிலுக்கு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும். ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம்னா, சூரிய திசைக்கு வணங்க வேண்டியது சிவன், சந்திர திசைக்கு வணங்க வேண்டியது அம்பாள், செவ்வாய் திசைக்கு வணங்க வேண்டியது முருகன். அதே மாதிரி உங்களுக்கு புதன் திசைக்கு வணங்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருப்பாங்க சண்டிகேஸ்வரர். புதனுக்கு சண்டிகேஸ்வரர், குருவுக்கு தட்சிணாமூர்த்தி, சுக்கிரனுக்கு மகாலட்சுமியும், சனிக்கு பைரவரையும், ராகுக்கு பாத்தீங்கன்னா துர்க்கையும், அதே மாதிரி கேது விநாயகர்களுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா திசா புத்திக்கு தகுந்த மாதிரி 2க்குமே அர்ச்சனை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்ப எல்லாருமே திரும்ப முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம் சொல்லி அந்த விடிய காலம் 4 to 6 பயன்படுத்துறாங்க. அதுவும் தவறு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பகல்ல 30 முகூர்த்தம், 15, நைட்ல 15 வருது. அது கடைசியில பாத்தீங்கன்னா கடைசியில அந்த 29வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம், 30வது முகூர்த்தம் சத்திர முகூர்த்தம் இருக்குது. அதுக்காக எல்லாருமே பாத்தீங்கன்னா 4 to 6ல பண்ணி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை வருது பரவாயில்ல. அதே மாதிரி புதன்கிழமை வரும்போது செவ்வாய்க்கிழமை வரும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சனிக்கிழமை வரும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு மேலதான் நாள் வருது. அதுவும் தப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஜோசியத்தை பலன் வச்சு கண்டிப்பா மக்களுக்கு நல்வழி காட்டணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியாம சில காலகட்டத்தை தயங்கி இருக்காங்க. அதை முழுகையா எல்லாரும் பயன்படுத்தி பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.